மதுரையில் 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் கட்டமைப்பு என்று உயர்த்தி நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டினை மாற்றி காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 213.80 கோடி ரூபாய் மதிப்பில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கோரிப்பாளையம் சந்திப்பில் கம்பீரமாக கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தின் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1974 ஆண்டில் இதே கோரிப்பாளையம் சந்திப்பில் தேசியம் காத்த செம்மல் தெய்வ திருமகனார் அவர்களுக்கு திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார். ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1974 ஆண்டில் இதே கோரிப்பாளையம் சந்திப்பில் தேசியம் காத்த செம்மல் தெய்வ திருமகனார் அவர்களுக்கு திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். இன்று அதே கோரிப்பாளையம் சந்திப்பில் பசும்பொன் தேவர் திருமகனாரின் அரசியல் ஆசான் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயரில் மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் பற்றிய சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. சங்கத்தமிழ் வளர்த்த மாமதுரையில் திராவிட மாடல் அரசின் சாதனையில் மற்றும் ஒரு மகுடம். மதுரை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் திராவிட மாடல் அரசின் நாயகர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மதுரை தெற்கு மற்றும் வடக்கு பகுதியை இணைக்கும் மையப்புள்ளியான கோரிப்பாளையம் சந்திப்பில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க மேம்பாலம் கட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 30/10/2023 அன்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார்கள். ரூபாய் 213 கோடி மதிப்பில் 2 கட்டமாக திட்டமிடப்பட்டுள்ள பாலத்தில் நவீன தொழில்நுட்பம் கொண்டு விரைவாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பகுதியான சமக்கம் நெல்பேட்டை பால பகுதியை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். தாய்நாட்டின் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பாலத்திற்கு ஆங்கிலேய ராணுவத்தை எதிர்த்து போராடிய வீரமிக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயர் சூட்டி திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள். திராவிட மாடல் அரசின் ஒவ்வொரு செயலிலும் நேர்த்தி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இப்பாலம் அமைந்துள்ளது. 138 ஆண்டுகளாக ஓயாமல் மதுரை மக்களின் போக்குவரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பழமை வாய்ந்த ஆல்பர்ட் விக்டர் பாலத்திற்கு இணையாக வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இப்பாலம் கூடுதல் சிறப்பு. இப்பாலத்தில் பயணிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மதுரை மக்களின் சுதந்திர போராட்ட பங்களிப்பை பறைசாற்றும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் என பெயர் சூட்டிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது இந்த இணைய தளத்தில் திருமங்கலம் நகரில் ரயில்வே கதவு எண் 377 மாற்றாக 38,81 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சாலை மேம்பாலம் என பெயரிடப்பட்டுள்ள மேம்பாலத்தினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மதுரையின் கட்டமைப்பினை மேலும் உயர்த்தியுள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். நம் மண்ணின் வீரர்களை என்றும் பெருமைப்படுத்துபவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டப வளாகத்தில் வீரத்தின் அடையாளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். தமிழரின் வீர வரலாற்றை போற்றி பாதுகாப்பதில் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் வந்தது திராவிட மாடல் அரசு. விடுதலை போரில் மருது சகோதரர்களின் தியாகத்தை போற்றும் சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. தாய் நாட்டின் சுதந்திரம் அது ஒரு சொல் அல்ல, அது தியாகத்தின் தீயில் செதுக்கிய வரலாறு. ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக அச்சமின்றி எழுந்த 2 வீரக் குரல்கள் மருது சகோதரர்கள். ஆண்டு பெரிய மருதும், 1753 ஆண்டு சின்ன மருதும் விருதுநகர் மாவட்டம்
அழகாபுரி முக்குளம் கிராமத்தில் பிறந்தனர். சிறு வயதிலேயே படைத்திறனில் சிறந்து விளங்கி வளரி போன்ற அசாதாரண ஆயுதங்களை திறம்பட கையாண்ட வீரர்களாக திகழ்ந்தனர். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரும் வீரமங்கை வேலு நாச்சியாரும் முன்னின்று நடத்திய போராட்டங்களில் மருது சகோதரர்கள் உறுதுணையாக இருந்தனர். 16/6/1801 அன்று வெளியிடப்பட்ட ஜம்பு தீவு பிரகடனம் சாதி மற்றும் மத வேறுபாடுகளை தாண்டி நாட்டின் சுதந்திரத்திற்காக அனைவரும் ஒன்றுபட்டு எழ வேண்டும் என்ற அதிர்வூட்டும் வரலாற்று குரலாக ஒலித்தது. 19/10/1801 அன்று சிறை பிடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் 24/10/1801 அன்று தூக்கிலிடப்பட்டனர். ஆனால் அவர்களின் தியாகம் தமிழர் வரலாற்றில் என்றும் அழியாத ஒளியாக நிலைத்திருக்கிறது. அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் திராவிட மாடல் அரசு சார்பில் ரூபாய் 1.7 கோடி மதிப்பீட்டில் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் ஊராட்சி பகுதியில் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை அர்ப்பணித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. தியாகத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களை போற்றி சிறப்பிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மதுரையில் பிரம்மாண்டமாய் நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பால கட்டுமானத்தை மேற்கொண்ட ஒப்பந்ததாரரை சிறப்பிக்கும் தருணம். ஒப்பந்ததாரர் PKM கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திருச்செல்லை அவர்களுக்கு மதுரையில் 213 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மதுரை கோரிப்பாளையத்துல 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் புதிய மேம்பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து காணொலி வாயிலாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தையும் திறந்து வைத்தார். மதுரை மக்களின் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தந்திருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசின் நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கனவுகளை நனவாக்கி இன்று தமிழ்நாட்டை 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், நீங்க தொடரலாம். மதுரை கோரிப்பாளையத்துல 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சுபாஷ் சந்திர போஸ் புதிய மேம்பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலேயே காணொலி வாயிலாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தையும் திறந்து வைத்தார். அந்த பாலத்திற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் சாலை எனவும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சிவகங்கை ஆண்ட மாமன்னர் மருது சகோதரர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக 1.6 கோடி மதிப்பீட்டில் மாமன்னர் மருது சகோதரர் சிலையையும் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மூர்த்தி, PT பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் அதிகாரி பிரமுகர்கள், கட்சி பிரமுகர்கள் என கலந்து கொண்டனர். மதுரை கோரிப்பாளையம் புதிய மேம்பாலத்திற்கு தென் மாவட்ட மக்களை விடுதலை போரில் ஈடுபடுத்திய வீரத்தின் அடையாளமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் புதிய மேம்பாலம் என அந்த பாலத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பால பணிகளானது 2023 அக்டோபர் 30 துவக்கப்பட்டது. தமுக்கம் பகுதியில் தொடங்கி நெல்பேட்டை அண்ணா சாலை சந்திப்பு இறங்கும் வகையில 1305 மீட்டர் நீளத்துல கட்டப்பட்டிருக்கிறது. தமுக்கம் முதல் கோரிப்பாளையம் சந்திப்பு வரை பாலத்தின் இடதுபுறத்தில் 7.50 மீட்டர் அகலத்திற்கும் 2 வழித்தடமாகவும் வலது பகுதியில 10.50 மீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் நகர்ப்புற உள்கட்டமைப்புல ஒரு மேம்பாட்டை காண உள்ள இந்த கோரிப்பாளையம் மேம்பாலமானது நகரத்தில் மிகவும் பரபரப்பான போக்குவரத்து சந்திப்புகளில் ஒன்றாக உள்ளது. இது கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக
213.80 கோடி மதிப்பீட்டுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலமானது இன்று திறப்பு விழா கண்டிருக்கிறது. மதுரை வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பாலத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று அர்ப்பணித்திருக்கிறார். இந்த புதிய மேம்பாலத்திற்கு தென் மாவட்ட மக்களின் விடுதலை போரில் ஈடுபடுத்திய அந்த சுபாஷ் சந்திர போஸுடைய பெயரும் சூட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. புதிய பாலத்தின் திறப்பு விழாவில் அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் என கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலமானது சாலையின் எல்லையில் மழைநீர் வடிகால் மற்றும் பேருந்து நிறுத்தத்திற்காக தனித்தனி வழித்தடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கோரிப்பாளையம் மேம்பால பணிக்காக 153.94 கோடி 12,118 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு நில எடுப்பும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. தமுக்க முதல் அண்ணா சிலை வரை பாலத்தினுடைய அணுகு சாலை, பாலத்தின் கீழ் இருபுறமும் 11 சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு பாலத்துல பக்கவாட்டுல வர்ணங்கள் தீட்டப்பட்டு மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டு தடுப்பு சுவரும் என அனைத்து பணிகளுமாக முடிக்கப்பட்டு இன்று திறப்பு விழா கண்டிருக்கிறது. தமுக்க முதல் அண்ணா சிலை வரை பிரதான மேம்பால பணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று முதல் அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. கோரிப்பாளைய சந்திப்பிலிருந்து செல்லூர் நோக்கி கூடுதலாக ஒரு இணைப்பு பாலமானது 795 மீட்டர் நீளத்துக்கு கட்டப்பட்டு வருகிறது. தற்போது வரை 25 மேல்தள பணிகள், அதாவது டெக் ஸ்லாப் என்று சொல்லக்கூடிய 16 மேல்தள பணிகள் முடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு 2026 அந்த பாலமும் திறக்கப்பட இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். மதுரையின் சாலை வலையமைப்பை நவீனமயமாக்குவதற்கும் லட்சக்கணக்கான தினசரி பயனாளிகளுக்கு போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த புதிய பாலமானது பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரியில் நடைபெறக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தினை துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து வண்டியூர் கண்மாயில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவையும் திறந்து வைத்த பின்பாக அழகர் கோவில் சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்த பின்பாக மாலையில் கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட பின்பு சென்னை செல்ல இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.